ஹாய், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா MT15 பைக் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லீக்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. இந்த லீக்ஸ் அப்படின்றத விட இன்னும் கொஞ்ச நாள் தான், இன்னும் ஒரு சில வாரங்களில் வந்து அஃபிஷியலாக வந்து யமஹாலே சொல்லுவாங்க அப்படின்னு தான் நானும் எதிர்பார்க்குறேன். என்ன அப்படின்னா MT15 பைக் இருக்குல்ல, அதில் அந்த பைக்கில் வந்து டுவல் சேனல் ABS அப்படின்றது வரப்போகுது அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து சும்மா லீக்ஸா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா லீக்ஸா வந்து இப்போதைக்கு வந்து இல்லை. இது ஏன் நான் வந்து லீக்ஸ்ன்னு சொல்லலை அப்படின்னா, அஃபிஷியலாக டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த டிசைனு இந்த ஃபீச்சர்ஸோட வந்து இந்த பைக் லான்ச் பண்ணலாம் அப்படின்றதுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்றவங்க வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு சில வாரங்கள் இல்லை ஒரு சில மாதங்களில் வந்து MT15 பைக் அப்படின்றது வந்து டுவல் சேனல் ஏபிஎஸோட வந்து லான்ச் ஆகும். சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வேரியன்ட் இருக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா மேபி இருக்கலாம். ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக MT15 வந்து டுவல் சேனல் ஏபிஎஸ்லேயும் வந்து அவைலபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே ப்ரோ, நீங்கள் வந்து சொல்கிறீங்க இந்த பைக் வந்து டுவல் சேனல் ஏபிஎஸ்ல வரும்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக டுவல் சேனல் ஏபிஎஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ப்ரைஸ் ஹைக் அப்படின்றது வந்து இருக்கும். எப்படி பார்த்தாலும் சரி 2000 4000 வரைக்கும் வர சான்சஸ் அதிகமாக இருக்குது. அது வந்து இன்னும் அஃபிஷியலாக இவ்வளோ தான் ப்ரைஸ் ஹைக் இருக்கும் அப்படின்றது வந்து யாருமே சொல்லலை. ஆனால் மேபி 2000 4000 வந்து வரலாம். இது வந்து நான் ஏன் இவ்வளோ முக்கியமான விஷயமா பேசுகிறேன் அப்படின்னா, R15 இருக்கட்டும் MT15 இருக்கட்டும் ரெண்டு பைக்லையுமே வந்து சேம் இன்ஜின் தான். ஆனால் R15 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டுவல் சேனல் ஏபிஎஸ் அப்படின்றது வந்துடுது. அதே இது MT15 சேம் இன்ஜினாக இருந்தாலும் சேம் பவர் சேம் டார்க் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாலும் அதுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் அப்படின்றது வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பைக் லான்ச் பண்ணாங்கல்ல, இந்த பைக் லான்ச் பண்ணப்பே இதோடைய அதாவது என்னோட கண்ணோட்டமும் சரி, பல பைக் ரிவ்யூ பண்ணுறவங்களும் சரி, பைக் வாங்குறவங்களும் சரி, எல்லாரோடைய தாட்டுமே என்னவா இருந்துச்சு அப்படின்னா இந்த பைக் வந்து ஓவர் ப்ரைஸ்டாக இருந்துச்சு. அதே மாதிரி R15 வரமே டுவல் சேனல் ஏபிஎஸ் வந்து இல்லாமல் இருந்துச்சு அப்படின்றது வந்து பல பேரோட தாட்டாக இருந்துச்சு. இப்போ டுவல் சேனல் ஏபிஎஸ் கொடுக்க போகிறாங்க, ப்ரைஸ் கூட சேர்த்து வரப்போகுது. ஸோ இந்த பைக் வந்து ஓவர் ப்ரைஸ்டான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், ஓவர் ப்ரைஸ் தான். இது வந்து கம்மியான ப்ரைஸ் கிடையாது. இதே இது நீங்கள் ஒரு நார்மல் 150 சிசியில் நீங்கள் வந்து பைக் எடுக்கிறீங்க அப்படின்னா அது 1,20,000 1,30,000 தான் வரும். ஆனால் இந்த பைக் வந்து ஒரு 1,70,000 75,000 வரைக்கும் வருது. இதோட சேர்த்து இன்னும் வேற உங்களுக்கு ஒரு 2000 3000 இந்த ப்ரைஸ் வேற வருது. ஸோ ஒரு ஆளாக பார்க்குறப்ப இந்த பைக்கோடைய காஸ்ட்டுக்கு வந்து இந்த பைக் ஒர்த்தான்னு கேட்டிங்க அப்படின்னா, அதாவது இந்த பைக் வந்து ரொம்ப பிடிச்சி எடுக்கிறவங்க, அதே மாதிரி இந்த பைக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிசி பவருக்குமே வந்து அதுக்கேற்ற பவர் அப்படின்றது வந்து அவுட்புட் அப்படின்றத எடுக்க முடியும் இந்த பைக்கில் தான். இது வந்து நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பைக்கில் வந்து என்ன அப்படின்னா VVA அப்படின்ற டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ VVA என்ன அது ஏன் அவ்வளோ ஸ்பெஷலாக வந்து பேசுகிறாங்க, இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்காக நான் வீடியோ அப்படின்றது மேக் பண்ணுறேன். ஓகே, இப்போ சிம்பிளாக சொல்கிறேன், VVA அப்படின்ற டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதிகப்படியான ஃபீச்சர்ஸ் அப்படின்றது இருக்குது. இதெல்லாம் சேர்த்து ஓவராலாக ஒரு பேக்டான ஒரு பைக்காக வர்றது வந்து நம்ம MT15 பைக்கு. இந்த பைக் வந்து பர்சனலாக ரைட் பண்ணது எனக்கு நிஜமாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த பைக் வந்து ஒரு 155 சிசி பைக்கு, சிசி கம்மியான பைக்கு. ஆனால் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்றது வந்து கொஞ்சம் அதிகமான பவர் அப்படின்றது ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு 180 சிசி ஒரு 190 சிசி வந்து நார்மலாக இருக்கக்கூடிய பைக் எந்த அளவு பவர் ப்ரொடியூஸ் பண்ணுமோ அந்த அளவுக்கு வந்து இந்த பைக்குன்ற பவர்ன்றது ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த பைக்கில் நீங்கள் வந்து சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறவங்க ஈஸியாக கட்டடிச்சு ஓட்ட முடியும். எனக்கு இந்த வண்டி நிஜமாக ரொம்ப ரொம்ப பிடிச்ச இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வண்டியோட வண்டி வெயிட் ரொம்ப ரொம்ப கம்மி. சரி, இப்போ இந்த பைக்கில் டுவல் சேனல் ஏபிஎஸ் வந்து வருது, இது வந்து ஒரு நல்ல விஷயமானு கேட்டிங்க அப்படின்னா நிஜமாக சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இதுக்கு வந்து பல வீடியோஸ் வந்து இந்த சேனலில் பேசலை, வேற ஒரு சேனலில் பேசியிருந்தேன். என்ன அப்படின்னா, இந்த பைக்கில் டுவல் சேனல் ஏபிஎஸ் இல்லாதது வந்து ஒரு பெரிய ஒரு டிராபேக்காக வந்து நான் பேசியிருந்தேன். ஸோ இது நான் மட்டும் சொல்லலை, நிறைய பைக் ஓட்டுறவங்க, நிறைய பைக் வாங்கினவங்க முதற்கொண்டு ஃபீல் பண்ணி யமஹா கம்பெனியில் ரெக்வஸ்ட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ரெக்வஸ்ட்டுக்கு அடிப்படையாக அதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இனி வரக்கூடிய பைக்ஸ் எல்லாமே, அதாவது இன்னும் நான் சொன்ன மாதிரி ஒரு 2 வாரம் 3 வாரம் 2 மாதம் அது என்ன டைம்னு சொல்லலை, லான்ச் ஆனோடனே கண்டிப்பாக அப்டேட் அப்படின்றது வந்து நாங்கள் சொல்கிறேன். ஆனால் நீ வரக்கூடிய ஃபியூச்சர் வரக்கூடிய பைக்ஸ் எல்லாமே வந்து டுவல் சேனல் ஏபிஎஸ் வேரியண்ட்டாகவும் வரும், சிங்கிள் சேனல் ஏபிஎஸாகவும் வர சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான அப்டேட். ஸோ இந்த அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஓகே, இதே இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன். பை.